Hello students, welcome you all to the video lecture on understanding quadrilaters. இன்னைக்கு நம்ம வந்து exercise 3.3 ல third problem பார்க்க போறோம். Can a quadrilater ABCD be a parallelogram if the condition is angle D plus angle B equal to 180 degree. So ஒரு quadrilater எடுத்துக்கணும், that is four sides ABCD, okay, and then that should be of what? parallelogram. கண்டிப்பா parallelogram இருக்கணும். ஓகே, ஸோ parallelogram இருக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் டி ஆங்கிள் பி ஈக்குவல் டு 180 டிகிரி ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். ஸோ ஏபிசிடி, ஓகே, ஸோ ஆங்கிள் டி ஆங்கிள் பி, ஓகே, ஆங்கிள் டி ப்ளஸ் ஆங்கிள் பி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு வந்து 180 டிகிரி வரணும். ஸோ கண்டிப்பாக என்னோட parallelogram அப்படின்னா எனக்கு எப்போவுமே ஆப்போசிட் சைட்ஸ் are equal, right? Opposite sides are equal. So அப்ப நான் இந்த ரெண்டு சைடையும் ஆட் பண்ணா எனக்கு 180 டிகிரி வரணும். அதே மாதிரி இந்த ரெண்டு சைடோட ஆங்கிளும் ஈக்குவலா தான் இருக்கணும். அப்பதான் இது வந்து parallelogram ஃபார்ம் பண்ண முடியும். அதாவது ஆங்கிள் D ஈக்குவல் டு ஆங்கிள் B கண்டிப்பா இருந்தாதான் இது parallelogram. ஸோ இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா இந்த வேல்யூ என்னவா இருக்கணும்? ஆங்கிள் D ஆங்கிள் B கண்டிப்பா 90 டிகிரி தான். ஸோ அப்போ 90 + 90 ஈக்குவல் டு 180 டிகிரி, ரைட்? அப்பதான் இது ரெண்டும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு வரும். அதே மாதிரி இந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணாலும் எனக்கு என்ன வரணும்? 180 டிகிரி வரணும். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் 90 டிகிரி அப்படின்னா parallelogram நான் இந்த மாதிரி ட்ரா பண்ண மாட்டேன். வை? பிகாஸ் 90 டிகிரி, ஓகே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிளாக இருக்கும், ரைட்? ஸோ அப்போ இங்கேயும் 90 டிகிரி இங்கேயும் 90 டிகிரி, ஓகே. ஸோ இது ஆங்கிள் டி, இது ஆங்கிள் பி. எய்தர் அப்போ எனக்கு ஒரு ரெக்டாங்கிளாக இருக்கலாம் என்னோட parallelogram, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஸ்கொயராக இருக்கலாம். ஸோ ஸ்கொயராக இருந்தாலும் எனக்கு இங்கே 90 டிகிரி வரும், இங்கேயும் 90 டிகிரி வரும், ஓகே. ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் தான் இங்கே இருக்கு, ரைட்? ஸோ இப்போ கண்டிஷன், ஓகே, கண்டிப்பா எனக்கு வந்து ஆங்கிள் பி, ஓகே, which is equal to angle D which is equal to 90 டிகிரி இது கண்டிப்பா இருந்துச்சுன்னா, ரெண்டுமே ஈக்குவலா இருந்து அந்த ஆங்கிள் வேல்யூ வந்து 90 டிகிரி இருந்ததுன்னா என்னோட ஆன்சர் இட் கேன் பி a parallelogram. It can be a parallelogram. Okay, suppose angle B, okay, not equal to angle D, okay. so இது ரெண்டும் ஈக்குவலா இல்லை அப்படின்னா, ரைட், இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவலா இல்லை, நாட் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா it need not be a parallelogram. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் கண்டிப்பா எனக்கு ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலா இருந்துச்சுன்னா இட் கேன் பி a parallelogram. இந்த ரெண்டு ஆங்கிள் நாட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இட் நீட் நாட் பி a parallelogram. ஓகே, ஸோ அப்போ எனக்கு ரெண்டு சொல்யூஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு. நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம், AB equal to DC equal to 8 cm, AD equal to 4 cm, BC equal to 4.4 cm. ஓகே, ஸோ ஒரு parallelogram எடுத்துக்கலாம். ABCD, ஓகே, AB 8 cm, DC 8 cm கொடுத்துட்டாங்க. AD 4 cm, BC 4.4 cm, ரைட்? எனக்கு எப்பவுமே parallelogramல ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த ரெண்டு ஆப்போசிட் சைடு ஈக்குவலா இருக்கு, பட் இங்க ஆப்போசிட் சைடு ஈக்குவலா இல்லை. ஸோ அப்போ இது வந்து parallelogram கிடையாது, ஓகே. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? நோ. ஓகே, இன் parallelogram, okay, opposite sides are equal, but here எனக்கு இங்க ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இல்லை. எந்தெந்த சைட்ஸ்? AD நாட் ஈக்குவல் டு BC, ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆப்போசிட் சைடும் நாட் ஈக்குவலா இருக்கிறதுனால ஆன்சர் இஸ் நோ, ஓகே.
So third problem, again ABCD னு ஒரு parallelogram எடுத்துக்கலாம். ஓகே, angle A வந்து 70 degree கொடுத்திருக்காங்க, angle C வந்து 65 degree கொடுத்திருக்காங்க. So again one more property என்ன parallelogram க்கு, opposite angles are equal, right? So இங்க 70 இங்க 65, it is not possible in parallelogram. அப்ப answer again no. ஓகே, ஏன் அப்படின்னா in parallelogram opposite angles are equal. ஆனா இங்க எனக்கு ஈக்குவலா இல்ல. ஓகே, ஸோ அதனால என்னோட ஆன்சர் வந்து no. But here angle A not equal to angle C. Okay. Next problem. Draw a rough figure of a quadrilateral that is not a parallelogram but has exactly two opposite angles of equal measure. அது வந்து quadrilateral இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக அந்த quadrilateral வந்து it is not a parallelogram. parallelogram இருக்கக்கூடாது. ஸோ parallelogramோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, opposite sides are equal, right? அதே மாதிரி opposite angles are equal. இது வந்து parallelogram இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. பட் அதே நேரத்தில் has exactly two opposite angles, ஒரு ரெண்டு ஆப்போசிட் ஆங்கிள் மட்டும் ஈக்குவலாக இருக்கணுமா, அப்படி என்ன ஃபிகர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு சொல்யூஷன் வந்து கைட். ஓகே, ஸோ கைட்டு இப்படி இருக்கும் டயக்ராம். ஓகே, இப்போ இதுவே வந்து parallelogram அப்படி ட்ரா பண்ணோம்னா நம்ம இப்படி ட்ரா பண்ணுவோம். ஓகே, இந்த ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கணும், இந்த ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். பட் இங்கே கைட்டில் பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைட்ஸ் தான் வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும், இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும், ரைட்? ஸோ இந்த ரெண்டு அட்ஜசன்ட் சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும், இந்த ரெண்டு அட்ஜசன்ட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். பட் ஆப்போசிட் சைட்ஸ் நாட் ஈக்குவல். அதே மாதிரி கைட்டில் கண்டிப்பாக எக்ஸாக்ட்லி டூ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இன் மெஷர். இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே ABCD கொடுக்குறேன் அப்படின்னா ஆங்கிள் A ஈக்குவல் டு ஆங்கிள் C என்னோட கைட்டில். ஓகே, ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம்க்கு கண்டிப்பாக இட் இஸ் நாட் அ parallelogram பட் எக்ஸாக்ட்லி டூ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஈக்குவல் மெஷர் அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் அ கைட். ஓகே, thank you, thanks for watching.